Raju bhai, 2 finger in the clutch. English தெரியும், I know English. நமக்கு நாமளே ஹியூமனிட்டி BGM போடுவோம். Hi chat, this is Andres Rarsi. சோகமா தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. 10 hours முன்னாடி இருக்கு பாத்தீங்களா? வண்டி வாங்க புதுசுல இப்படி ஒரு கோலம். ஒருவேளை எனக்கும் 10 hours ராசியே இல்லையோ. ஆனா இது வந்துட்டு வண்டியில இன்ஜின்லாம் ப்ராப்ளம் இல்லைங்க. வண்டி ஸ்டிக்கர் அதான் சொல்லியிருந்தேன், அது மாதிரி கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் எப்படி சொல்றேன், ஹெச்ஆர் சொல்றேன், நிறைய பேர் சும்மா கமெண்ட் பண்ணுவாங்களா, அவங்க வந்துட்டு உனக்கு கண்டென்ட் போர் அடிச்சிச்சு இதான் சாதுன்னு சொல்லிட்டு யாரோ கிழிச்சாங்கன்னு சொல்லிட்டு நீயே கிழிச்சிட்டு அப்படியே கண்டென்ட் இதோட ஸ்டாப் பண்ணிடலான்னு நினைச்சு பாருங்க. 6000 பேரு, இது திட்டத்திட்ட 6000 பேர் இது வரைக்கும் எழுதியிருக்கேன், இன்னமும் எழுதலாம். குறைஞ்சபட்சம் ஒரு என்னோட டார்கெட் பாத்தீங்கன்னா ஒரு 15,000 எழுதிடலாம். அவ்வளோ பேர் கைவலிக்க எழுதி வெறும் கண்டென்ட் கோசமா. அப்படியே நான் இது எடுத்தாலுமே இதோட கிட்ட அப்படியே எடுத்து தனியா வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சார் நான் இது மாதிரி வேற கிட்ட வாங்கி அதுக்கப்புறம் ரேப் பண்ணுவேனே தவிர, இப்படி எல்லாத்தோட ஆட்டோகிராஃபும் அவங்க எவ்வளவு ஆசையா இருப்பாங்க நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு ஹெச்ஆரையும் என்னை மீட் பண்ணும்போது ஆனா உங்க வண்டியில என் பேர் எழுதுன்னு அவ்வளவு ஆசையா கேக்குறாங்க. அப்படி ஆசைப்பட்ட எழுதின பேர் நான் அசால்ட்டா கிழிச்சிருவேனா? அது டேங்க்ல அவங்க கிழிச்சிட்டாங்க. சரி, அதுக்கு நாங்க என்ன பண்ணோம், நைட்டு டேங்க் கிழிச்சாங்க, காலையில நாங்க அந்த வீடியோ உங்களுக்கு போட்டுட்டு டேங்க் எல்லாம் உடனே நான் டிஸ்மேண்டில் பண்ணேன். நானே தான் டிஸ்மேண்டில் பண்ணேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த பைக்ல டூல்ஸ் கட்டுறதுல ரொம்பவே பிடிக்கும். நான் சொல்லியிருக்கேன், ஆர்சி நான் தான் டிஸ்மேண்டில் பண்ணி மாட்டுவேன். அண்ட் நம்ம 800 ரேப் பண்ணும்போது நான் தான் கழட்டி மாட்டினேன். இல்ல மாட்டினது வந்து பாத்தீங்கன்னா இங்க 5 ரோட்ல ஒரு இடத்துல மாட்டணும், கழட்டினது மட்டும் தான் நானு. இந்த டைம் பாத்தீங்கன்னா 10 hours நான் தான் கழட்டினேன். இதுவும் ஒரு 1 hourக்குள்ளே கழட்டிட்டு அப்புறம் நம்ம ரோட் ஸ்டார் ஆட்டோமோட்டிவ் இருக்குல்ல அங்க கொடுத்து அவங்களும் 1 dayலயே ஒர்க் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு 8:30 மணி 9 மணி நாங்க நாமக்கல்ல இருந்து எல்லாமே வாங்கிட்டு அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பாருங்க, போய் வாங்கிட்டுலாம் வந்தேன். எனக்கு அங்க வீடியோ பண்ண மனசே இல்லை. என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னடா வண்டி இப்பதான் ரேப் பண்ணி இங்க பாருங்க பாதி பேர்லாம் எழுதிட்டேன். இப்பதான் ரீசெண்டா டேங்க்ல எல்லாத்தோட பேர் எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா டேங்க்லயே எல்லாம் கிழிச்சிட்டாங்க. அதுல வந்து பாதி பேர் போயிருச்சு, மறுபடியும் எழுதணும். ஏன் இப்படி பண்றாங்க நம்மளைய? சரி விடுங்க, இதுக்கப்புறம் நம்ம 10 hours வந்து பத்திரமா பாத்துக்க வேண்டியது என் கையிலயும் உங்க கையிலயும் தான் வச்சா. நம்ம ஹைனா எங்கேயாச்சும் நான் அங்க நியர்பைல நிறுத்தியிருந்தேன்னா உங்க பைக் மாரி சேஃபா பாத்துக்கோங்க. அண்ட் நானும் வந்து இதுல ஒரு பாடம் கத்துக்கிட்டேன். பைக் நம்ம இது தனியா எங்கேயும் நிறுத்தக்கூடாது, அப்படியே நிறுத்திட்டு வெளியே போற மாதிரி தான், அந்த பைக்லயே போகக்கூடாது. அப்படின்னா நம்ம ஜெரியில போனோம். ஆர்சி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல தான் ஹெச்ஆர் இருக்குது, அது இன்னும் ரிவ்யூ பண்ணல. நான் ஆக்சுவலா இன்னைக்கு வந்துட்டு அந்த வண்டி ரிவ்யூ பண்றதா இருந்துச்சு. எனக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அப்போ மைண்ட் செட்ல தான் நீங்களாம் கண்டென்ட் போட்டுவோம், நான் அப்புறமேட்டு அந்த வண்டி ரிவ்யூ பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் மூலியமா இன்னும் அந்த வண்டி ரிவ்யூவோட என் கண்ணு முன்னாடி தான் முன்னாடி நிக்குது. அது வந்துட்டு நம்ம சீக்கிரம் அடுத்த வீடியோல இது பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஹைனா வந்துட்டு இன்னைக்கு ரெடி பண்ணோம். பில்லியன் சீட் வேற போட்டுட்டேன் ஹெச்ஆர். இங்க பாத்தீங்களா பில்லியன் சீட் போட்டேன். இனிமேட்டு நீங்க ஹெச்ஆர் எங்க பார்த்தாலும் என் கூட ரவுண்டு கேட்கலாம். அண்ட் எட்ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னமும் அந்த பெண்ட் பைப் என்னால வாங்க முடியலைங்க. நான் ஆர்டர் போட்டேன், நான் அந்த இடத்துல கொஞ்சம் டிலே ஆகுது. அண்ட் ரேடியேட்டர் கார்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆர்டர் போட்டிருக்கேன், எல்லாமே டிலே ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு இது நான் ஃபிட் பண்ண போறேன். இதுதான் எனக்கு டாஸ்க். அண்ட் நான் எந்த இடத்துல உட்காந்து பேசிருக்கேன்னா நம்மளோட ஆபீஸ்ல தாங்க. இது வந்துட்டு இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்குது. அங்கெல்லாம் நம்ம மெடல்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்கேன். கீழே இருக்கிறது மெடல் இல்ல, அது தண்ணி. அது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டிசைன் பண்ணலான்றது. அந்த சீட் இருக்குல்ல அது ஃபுல்லா நானும் பிரியா அப்புறம் தருண் 3 பேர் சேர்ந்து ஒட்டிட்டு இருந்தோம். இங்க பாருங்க எல்லாம் நைட்டா உட்காந்து அவங்கள்ட்ட உட்காந்து எல்லாம் ஒட்டிட்டோம். நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அவ்வளவுதான் இதுதான் கண்டென்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டிட்டோம். இப்ப இந்த இது மறுபடியும் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு மறுபடியும் இதுக்குள்ள போடணும். இப்ப இதுதான் எனக்கு டாஸ்க். கழட்டுறது எல்லாமே கழட்டி போட்டேன், எங்க போல் நெட் கிடைக்குதோ எல்லாத்தையும் கழட்டி உருவிட்டேன். இப்ப ஆனா அரேஞ்ச் பண்ணி அதே மாதிரியே பண்ணணும், அதுதான் எப்படி தெரியல. இட்ஸ் ஓகே. டூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மோட்டோ ஹப் கடை இருக்குல்ல அவங்கள்ட்ட தான் இருக்குது. இதுக்கோசம் டூல்ஸ் வாங்கினாலும் நான் தான் முட்டாது. அதனால நம்ம ஃப்ரெண்டுக்கு 10 எல்லாம் இருக்கும், அவங்கள்ட்ட இருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு பத்திரமா அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். ஹெச்ஆர் வாங்க நம்ம போய் டூல்ஸ் போய் வாங்கிட்டு வருவோம். சூப்பர் பைக் இல்லைன்னா இப்படி ஸ்கூட்டில தான் போய் ஆகணும். நம்ம டூல்ஸ் எடுக்க தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இருங்க போய் டூல்ஸ் எடுத்துட்டு போய் ஃபிட்டிங்ஸை மாட்டோம். ஆனா ஸ்டிக்கர் உரிச்சு மாட்டுறதுக்கே எனக்கு போதுன்னு ஆயிடுச்சு. இது என்ன ஆக போதோ. யாரு இது சேன்டான்டி நல்லா இருக்காங்க. ஹெச்ஆர் டூல்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம பைக்கை ஃபிட் பண்ண போறோம். இப்போ நான் ஏன் யூட்டன் அடிச்சிருந்தேன், நான் அங்கே ஆசி இருக்கேன். நான் இன்னும் ரிவ்யூ பண்ண மாட்டேன், அப்புறமேட்டு ரிவ்யூ பண்றேன். இது வந்துட்டு நான் இப்போ கழட்டும் போது தான் தெரிஞ்சிச்சு வண்டியில ஏகப்பட்ட டஸ்ட் இருக்கு. இது எல்லாமே நாம தான் கிளீன் பண்ணணும். இது வந்துட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது இதெல்லாம் போகாது போல. இங்க வருது பாத்தீங்களா டயர் பாருங்க, இந்த சந்துக்குள்ளார வருது. இதுக்குள்ளார வர சேரலாம் இதுக்குள்ளாரையே அண்டிடுது.
ஐயோ நம்ம டென்னாரு இங்கே பாருங்க டஸ்ட் ஆஃபீஸ் ரூம்குள்ளார டஸ்ட் வருது. நான் இப்போ தான் பார்க்குறேன். சீக்கிரம்லாம் ஏசிலாம் ஃபிட் பண்ணோம் நம்ம இதில் என்ன ஒன்றுனா இப்போ நான் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கேன். நான் ஒருத்தனே எல்லாமே செட் பண்ணணும், விளாகும் எடுக்கணும், எப்படி தானோ. ஓகே வண்டி ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் எப்போ தெரியுமா வச்சார் வாட்டர் சர்வீஸ் பண்ண ஃபுல்லாக அந்த ஐயோ நல்ல பேர் ஆயிடுச்சு டக்குன்னு வாயில் வரும். வண்டி நம்ம ரேப் பண்ணோம்ல, அந்த ரேப் பண்ணும்போது கடைசியாக நம்ம வச்சாரு. நான் வர கழட்டும் போது பார்த்து ஈஸியாக கழட்டிட்டேன். ஃபிட் பண்ணும்போது தான் எப்படி ஃபிட் பண்ண போகிறோம், ஃபிட் பண்ணும்போது எப்படி ஃபிட் பண்ண போகிறோன்னு தெரியல. ஐயோ சொன்ன மாதிரியே மாட்டிக்கிட்டேனா. எங்க இந்த ஓசை யூடியூப்ல போட்டு பாத்துறவா. என்னத்துக்கு 2 ஃபியூல் 3 ஃபியூல் வருது. ஒரு ஓசை காணா. இங்கதானே வச்சிருந்த ஒரு ஓசை. அப்ப இந்த ஓசை எங்க இருந்து போவோம். ஐயா ஹெச்சா இதுல 3 ஃபியூல் இருக்கு. ஒருவேளை இது ஓவர்ஃபுல்லா இருக்குமோ. அப்படியாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல 3 ஓட்டம் இருக்குது. ஆனா இதுல 2 ஓட்டம் தானே இருக்குது. 3வது ஓட்டம் எங்கன்னு தெரியலையே. ஏதோ உருவி இது போட்டாங்களா எலி ஏதோ தூக்கிட்டு போயிச்சான்னு தெரியல. சரி இருக்கிறத ஃபில் பண்ணி வைப்போம். ஆமா ஆனா எனக்கு தெரிஞ்சது ஓவர்ஃபுல் தான் நினைக்கிறேன். ஹெச்ஆர் ஓவர்ஃபுல்லா தான் இருக்கும் எனக்கு தெரியும். நானே பயந்துட்டேன். இது ஹெச்ஆர் ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் என் கை வந்து அழுக்காகுது. ஃபர்ஸ்ட்லாம் எங்கள் அப்பா கம்பெனியில் வேலை செய்யும் போது கை அழுக்காகும். அதுக்கப்புறம் என்னைக்கு யூடியூப் வந்தேன்னா அன்னையிலேருந்து என் கை அழுக்கானதே இல்லை. மிஞ்சி போனால் இந்த வண்டியிலேருந்து கீழே விழுவரும் பார்த்தீங்கன்னா அப்போ மண்ணில் கையை வச்சு அழுக்காகும். அதுக்கப்புறம் இப்போதான் அழுக்காகுது. இந்த ஒரு ஃபியூல் மட்டும் மாற்ற முடியல ஹெச்ஆர். இங்கே ஒரு ஃபியூல் வருது, இந்த ஃபியூல் மட்டும் மாட்ட முடியல. நாம் என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் மாட்டிட்டு வண்டி அக்கறான கொண்டு போய் சர்வீஸில் விட்டுருணும். சர்வீஸ் விட்டு எல்லாம் பண்ணணும். ஐயோ இது எப்படி மாட்ட போகிறோன்னு தெரியலையே. ஆமாம் இனி இதுக்கு இன்னும் பேட்டரிலாம் வேறு கழட்டிட்டு எனக்கு பயமாக இருந்துச்சா. சரி பெட்ரோல் டேங்க் கழட்ட போகிறோம், அந்த பேட்டரி எதுக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு அனுபவம் தான் ஹெச்ஆர். எதுவுமே வாழ்க்கையில் வந்துட்டு எல்லாமே கற்றுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இதுக்கே நான் எங்கேயாச்சும் லாங் எடுத்துகிட்டு போனேன்னு வச்சுக்கோ, சொல்ல முடியாது. ஃபாரின் ட்ரிப் கூட அடிக்கலாம். ஃபாரின் ட்ரிப்லாம் போகும்போது ஏதாச்சும் வண்டியில் அது இதுன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன் நம்ம ஜெரியே எடுத்துக்கோங்களேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா வண்டி செல்ஃப் மட்டும் ஸ்டார்ட் ஆகல, நம்ம பேட்டரிலாம் ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் என்னடான்னு பார்க்கும்போது எனக்கு இந்த வண்டி பற்றி சுத்தமாக தெரியல. அப்புறம் கிச்சா தான் சொன்னால் இங்கே ஒரு எலி ஒன்று கடிச்சிருக்குது, அதனால தான். அப்போது வந்துட்டு நம்ம வண்டியெல்லாம் கழட்டி பார்த்து அப்பப்போ தெரிஞ்சுக்கணும். உங்கள் பைக்குமே வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ்லாம் அப்படி கண்ணுக்கு எட்டின மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் கழட்டி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அது என்ன பண்ண போகிறேன்னு தெரியும். அந்த ஃபியூல் வேறு போடணும், அதில் வேறு கட்டிங் பிளேட் வேறு உள்ளே வச்சு அழுத்தணும். அதுதான் இது நான் கட்டி கம்பி திருவிழா மாதிரி திருவி விட்டேன். ஐயோ இது ஈஸி தான் நினைக்கிறேன். பில்லியன் சீட்டை போட்டு என் பொண்டாட்டியை ரைடு கூப்பிட்டு போயிட்டு நானும் ஒரு கப்பல்ஸ் பிளாக் ஆகலான்னு பார்க்குறேன். முடிய மாட்டேங்குது. இந்த சைலன்சர் நீயோட கழட்டி தூக்கிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஆர்சிவி வாங்கினது. சரி சும்மா அன்னைக்கு ஒரு நாள் சவுண்டு போடலாமேன்னு போட்டேன். என்னைக்கு நம்ம சவுண்டு போட போகிறோமோ இருங்க. அந்த ஒரு ஃபியூல் மாட்டிட்டு தான் நம்ம மறுபடியும் வருவேன். ஹெச்ஆர் ஃபியூல் கூட ஈஸியாக மாட்டிட்டேன். இது இருக்கு பாருங்க. அம்மே இங்கே இவ்வளோ நேரம் டைட்டாக வந்துச்சு, டைட் ஆக முடியல. இது வந்து சேஸோட இது வந்துட்டு நான் அவசரத்தில் இது கழட்டுறேன்ட்டு இதுவும் சேர்த்தி கழட்டிவிட்டேன்னா சரி இது கழட்டினா தான் டேங்க் கழட்ட முடியும்னு சேஸை கழட்டிவிட்டு சேஸில் இருக்கிற ஒரு ஒரு பிட்டு இது கழட்டிட்டேன். இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ டைட் ஆகணும் பாருங்களேன். ஏதோ என் ஃப்ரெண்டுகிட்ட இந்த கீலாம் வாங்கிட்டு வந்ததுனால வைக்க முடிஞ்சது கொஞ்சம். இன்னும் ஃபுல் டைட் வைக்கணுங்க. இங்கே பாருங்க மரபு கேப் இருக்குதா, இந்த கேப் டைட் வைக்கணும். ஆமே இங்கே பாருங்க இன்னும் டைட் ஆகிட்டு இருக்குது. எப்படியும் இன்னைக்கு ஈவினிங் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஹெச்ஆர். இது எப்போ நான் மாட்டி எப்போ நான் ரைடு போய் இப்படி உட்காந்து தொடச்சிட்டு தான் இருக்க முடியும். ஆசைக்கு ஒரு பைக் வாங்கணும்னு வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் சூப்பர் பைக் இல்லைங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை 10R தாங்க. 10R வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக செட்டில் ஆகணும், ஃபேமிலி மேன் ஆகணும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு உழைக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு தெரியாதா, நிறைய பேர் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்ம வீடியோஸ் வந்துட்டு டீனேஜ் பாய்ஸ் மட்டும் தான் பார்க்குறாங்கன்னு இல்லை, நிறைய பெரியவங்களும் பார்க்குறாங்க, நிறைய ஃபேமிலி மேனும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு சஜஷன் நான் கேட்குறேன். எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் ஜாலியாக இருக்கீங்க, இல்லை ஜாலியாக இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? உங்களுக்குலாம் சண்டையே வராதா? எனக்கு அவ்வளோ சண்டை வருது. லவ் பண்ணாதான் சண்டை, மேரேஜ் ஆகினா சண்டை இல்லை அப்படின்னு நினச்சேன்.
அப்பயும் சண்டை. பாத்தீங்களா, காலையில 8 மணி நான் ஆபீஸ் வந்துடுறேன். இது வந்து எங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். காலையில 8 மணி ஆனா மகனே ஆபீஸ் கூட வந்துரு, நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போ, அப்பதான் நீ முன்னாடிட்டு இருந்து திட்டம் வருது முடியும். படத்துலலாம் அவ்வளவு பேர் ராஜாவே ராணிகிட்ட வந்துட்டு பம்பி போறாங்க, நாம எதுக்கிட்டா இருக்கணும் நம்ம ஆட்டிடியூடுன்னு. ஆனா அது விதிமுறைகள் அப்படிதான் போல. இருங்க. ஆனா என் வண்டி வைக்கிற பிரச்சனையை விட வீட்டுல அவங்க சண்டை போடுற பிரச்சனை தான் பெருசா தெரியும். இது அதெல்லாம் இது அது கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவு பரவாயில்ல. ஒரு வழி இது டைட் வச்சிட்டேன். இன்னும் டேங்க் மட்டும் தான் டைட் வைக்கணும். சீட்டுக்கு பில்லியன் சீட்டு இருங்க, கழட்டிடும். அந்த கவல் வேற வாங்கினேன். ஓ அது இங்கடா வண்டி சாவி. நம்ம வண்டிக்கு பார்த்தீங்களா 2 கீச்சன் எதுக்கு, அதாவது நடுவில் இருக்கிறதா மெயின் கீச்சன். அந்த கீச்சன் பார்த்தீங்கன்னா இது மட்டுமே 4000 ரூபா வருது. எதுக்குன்னா நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேனே, இது வந்துட்டு நம்ம வண்டிக்கு காணாம முடிஞ்சா கண்டுபிடிக்கிறது. இந்த 2 கீச்சன் ஏன் சம்மந்தமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெச்ஆர் யாராச்சும் வந்துட்டு நம்ம ஞாபகார்த்தமாக கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன். நானா கழட்டி தர மாட்டேன். அவங்க ஞாபகார்த்தமாக கீச்சன் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் கொடுப்பேன். அதுக்கோசம் வச்சுருக்கேன். ஆமாம், எது கீ அங்கே வச்சேன், நான் இங்கே தானே வைக்கணும். ஹெச்ஆர் நம்ம நாளையிலேருந்து மறுபடியும் நேம் எழுத ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இன்னும் உங்கள் பேர்லாம் எழுதாமல் வச்சுட்டு இருக்கேன்னா, அது அங்கே டேங்க்லலாம் கொஞ்சம் எழுதுனா எல்லாம் கிழிச்சுட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வண்டி நாம தான் சேஃபாக வச்சுக்கணும். அவங்க மட்டும் நான் குத்த சொல்ல மாட்டேன். நான் வந்து வண்டி ரோட்டில் நிறுத்தி இருந்துருக்கூடாது. ஏன்னா நம்ம பைக் லவர்ஸ்னால் நம்ம பைக்கை பார்த்து பார்த்து வச்சுக்கணும். ஆமாம், பெட்ரோல் பத்தாது. சரிதா. சரி, இந்த நாள் இன்னைக்கு இதை விட நல்லா போகாது போலியே. ஃபைனல் டச் சீட்டு அது நீ போடு. எங்க பில்லியன் சீட்டுங்கடா. ஒன்று எடுத்து கொடுக்கணுமா? ஹோல்டுங்க இருக்கு. 8 மணிக்கு ஆரம்பித்தேன். மணி பெண்ணா டைம் தக்க 5:30 மணி ஆயிடுச்சா? நீ வந்துட்டு இந்த வண்டிக்கு பேட்டரி ஃபிட் பண்ணு, நாங்கள் வெளியே போயிட்டு வந்துடுறோம். ஹெச்ஆர் 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 5:30 மணிக்கு முடிச்சு வச்சிருக்கேன். ஐயோ, அதுவும் இந்த சீட் இருக்கு, இந்த சீட்டு போடுறது தான் ரொம்ப டாஸ்க். அது எப்படின்னே தெரியல. யூடியூப்லாம் வச்சு அசார் கிட்டவன் எப்படி பில்லியன் சீட்டு போடுறதுன்னு சொல்லிட்டு, ஐ மீன் பேட்டரி அவர் சேஞ்ச் பண்ணார். அப்போ என்ன நினச்சுன்னா, அவர் ஷார்ட்ஸ் போட்டதுனால தெரியல. அப்புறம் வடக்கான ஒருத்தன் வந்துட்டு போட்டிருந்தான், அதுலேருந்து கண்டுபிடிச்சி எடுத்து போட்டேன். அப்போ இதை பேக் பண்ணி இவங்க ஷோரூமில் கொடுத்தது 2 தான். இது ஒன்று, இந்த எல்என்கி, இந்த 2 தான் கொடுத்தாங்க. அப்புறம் ஸ்டார் ஸ்க்ரூ, ஸ்பேனர் எதுக்கு ஒன்று வச்சுருப்போம். எங்கே ஸ்டார் ஸ்க்ரூங்க ஒரு வழியாக முடிச்சாச்சு. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் தான் ஊற்றிருக்கேன். இப்போ வெளியே போய் அடிச்சிக்கலாம். இதுக்கும் வந்து மாடிஃபை பண்ண ஃபஸ்ட்டு வந்துட்டு சிங்கிள் சீட்னால இதுக்கு மட்டும் டக்குன்னு ஆர்டர் கொடுத்துட்டேன். இது மறுபடியும் கொடுக்கணும். மாமா இரு, பில்லியன் சீட் வைக்கணும். அது டிரைவர் நீ டைட் வைக்கிறது அதில் டைட் வச்சுக்கோ. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா சவந்து போச்சு வச்சாரு. காலையிலேருந்து டைல்ஸ் வச்சு இங்கே பாருங்க ஒரு காயம், ஒரு வெட்டு போட்டு விட்டுருச்சு. வண்டி அன்னைக்கு நமக்கு வெட்டு போடாமல் இருக்குது. அப்பயும் வந்துட்டு கணக்குப்படி ஒரு போல்ட்டு மிஸ் ஆயிடுச்சுங்க. அது வந்துட்டு ஷோரூமில் அப்படின்ட்டு காசு கொடுத்து வாங்கியிருக்கணும். அங்கே திருப்பிடாத, நான் கஷ்டப்பட்டு வச்சுக்கேன். ஆல்ரெடி நம்ம ஆர்சி ரிவ்யூ பண்ணிட்டேங்க. இருந்தாலும் எனக்கு ஆசை என் வண்டி ரிவ்யூ தனியாக பண்ணணும். அது வந்து சிம்பிளாக பண்ணலாம். ஏன்னா ஹெச்ஆர் நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த பைக்கு தானே நமக்கு ரொம்ப ராசியான பைக்கு. பில்லியன் சீட் ஆக்சுவலாக சொல்ல போனா இந்த சீட்டால தான் எல்லா விலங்கமும் வர ஆரம்பிச்சிச்சு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். முடிஞ்சிச்சு. இப்போ வண்டி வெளியே எடுக்கலாமா? நான் பட்ட பாடுறதுக்கு இதுல இருந்து ஒரு பாடம் என்ன கிடைக்குதுன்னா, நம்ம ஹைனா பத்திரமா வச்சுக்கணும். அண்ட் நம்ம ஹைனா நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா நீங்களும் பத்திரமா வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நானும் சேஃபா வச்சுக்கிறேன். அண்ட் உங்க வண்டியும் சேஃபா வச்சுக்கோங்க. இதெல்லாம் பசங்க, நான் யூடியூபர் என் வண்டி தான் கிழிச்சாங்க இல்ல, சில பைத்தியக்காரங்க வந்து வண்டி பார்த்தாலே நோண்டுவாங்க. வடக்கான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு கேடிஎம் வண்டி, நார்மல் வண்டி தான், அதுக்கே வந்து அவங்க உடைச்சாங்களாமா. அது சில பேர் காண்டுன்னு சொல்லலாம், சில பேர் ஏதோ அதால பாதிக்கப்பட்டு இருந்திருக்கலாம். ஒருவேளை அது அவங்களால வாங்க முடியாம அது எப்படி காட்டுறதுன்னு தெரியாம தப்பான வழியில காட்டலாம். ஆனா வந்துட்டு ஒரு பைக்
மித்தவங்களோட பைக்குன்னு சொல்ல வரல, பொதுவாக ஒரு பைக் வந்துட்டு டேமேஜ் பண்ணாதீங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அவங்க அம்மாவுக்கு அடுத்தது பிடிச்ச வருது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பைக்கு தான். பொண்டாட்டி கூட 2வது தான். மாமா இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம், இல்லை அப்புறமேட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம்? ஸ்டார்ட் பண்ணி இறங்கிடுச்சு பெட்ரோல். ஹெச்ஆர் நம்ம பைக்கு பார்த்தீங்கன்னா வார்ம் அப் பண்ணவே இல்லை, பெட்ரோல்லாம் ஃபியூல் ட்ரை பண்ணோம். என்னது? ஏய் என்னது இது? என்னது?